இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற சிந்தனை யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 9-11 வரை உள்ள பகுதி. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய அன்பில் நாம் நிலைத்திருந்தால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். நம்முடைய உள்ளத்தில் அசைக்க முடியாத, யாராலும் எடுக்க முடியாத மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். தந்தையினுடைய கட்டளைகளை நான் கடைபிடிப்பதால் தந்தையினுடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறேன். நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடக்கின்ற கடினமான பாதை இதுதான். மகிழ்ச்சி அடைவதற்கு நாம் கடினமான கரடுமுரடான பாதையை கடந்தாக வேண்டும். அந்த கரடுமுரடான பாதை என்பது என்ன? கடவுளுக்கு உண்மையாயிருந்து தெய்வ பயத்தோடு நடந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது, பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளை நேசிப்பது, கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பை செலுத்துவது, ஒருவருக்கொருவர் உண்மையாயிருப்பது, உயிருள்ள இந்த கடவுளை தவறாமல் ஆராதிப்பது, குடும்பத்தில் அவருடைய பெயரை சொல்லி வரவேற்று அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்று அந்த குடும்பத்தில் அவர் என்றும் இருக்கும்படி குடும்ப ஜெபம் செய்வது, அயலாரை அன்பு செய்து வாழ்வது, இருப்பதை பகிர்ந்து கொள்வது, இவைகள் தானே கடவுளுடைய கட்டளைகள். இவைகளை செய்வது பல சமயங்களிலே கடினமான கரடுமுரடான பாதையை கடப்பதற்கு சமமாகும். ஆனால் அதை செய்தால் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி இருக்கும். காரணம், நாம் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த உலக ஈர்ப்புகள், இந்த உடலின் இச்சைகளுக்கான ஈர்ப்புகள், சுயநல போர்வையில் வருகின்ற எல்லா தீமைகளும் ஆண்டவரே எங்களை உம்முடைய அன்பிலிருந்து பிரிக்க பார்க்கின்றன. தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, உம்மை அன்பு செய்வதிலும் அயலாரை அன்பு செய்வதிலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றினால் உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து யாராலும் எடுக்க முடியாத மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிப்போம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாழ எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.